வைஃபோட கடைசியா எங்க போனீங்க? தாய்லாந்து. சரி, தாய்லாந்து போனீங்க. எவ்வளவு நாள் பிளான் பண்ணீங்க? ஒரு 6 months பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி தான் மேம் போனோம். சரி, பிரெக்னன்சிக்கு எவ்வளவு நாள் பிளான் பண்ணீங்க? அதுக்கு நம்ம பிளான் பண்ணுவாங்க. பிரெக்னன்சிக்கு பிளான் பண்றது உங்க ஹனிமூனுக்கு பிளான் பண்றதோட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நல்ல குவாலிட்டி எக்கும் ஸ்பெர்மும் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு 90 days ஆகும். நீங்க பிரெக்னன்சிக்கு பிளான் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பழக்கத்தெல்லாம் உடனே ஸ்டாப் பண்ணணும். அது என்னன்னா ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ஈட்டிங் ஜங்க் அண்ட் ஸ்லீப்பிங் லேட். எல்லாம் நீங்க பண்றீங்களா? லேட்டா தூங்குறேன் அண்ட் நைட் ஏதாவது ஜங்க் சாப்பிடுறதா இருக்கு. அப்பப்போ ஸ்மோக்கிங்கும் அக்கேஷனலி ட்ரிங்கிங்கும் பண்ணுவோம் மேம். இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க ஸ்பெர்ம் குவாலிட்டி கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர் கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க பிரெக்னன்சிக்கு பிளான் பண்றீங்கன்னா 3 months இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும். ஃபுட்டு ரொம்ப கிளீனா ஹெல்த்தி ஃபுட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஜங்கை உடனே அவாய்ட் பண்ணணும். ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங்லாம் கண்டிப்பா பண்ணக்கூடாது. முடிஞ்சா ஒழுங்கா ஒர்க் அவுட்டும் பண்ணுங்க. இதுல இன்னொரு கேட்டகரி வேற இருக்காங்க. நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்றேன், நல்ல ஹெல்த்தியா தான் சாப்பிடுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த புரோட்டீன் பவுடரும் சேர்த்து எடுத்துப்பாங்க. அந்த புரோட்டீன் பவுடர்ல ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே உங்க ஸ்பெர்முக்கு கண்டிப்பா போகும். உங்க பிறக்க போற குழந்தையோட ஹெல்த்தை கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்க இதெல்லாம் ஸ்டாப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. இதெல்லாம் பண்ணாதான் எனக்கு ஹெல்த்தியான குழந்தை பிறக்குமா? இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்க ஃபர்ஸ்ட் குழந்தை யாரு? உங்க பார்ட்னர். அவங்க கூட உங்களுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு பிறக்க போற குழந்தையோட ஹெல்த்தும் நல்லா இருக்கும். ஸோ ஒரே கல்லுல 2 மாங்காய்.